நிலைத்திருக்கும் குடும்பம். நீதிமான்களுடைய வீடோ நிலைநிற்கும். நீதிமொழிகள் 12:7. நல்லவர் அல்லது நீதியர் என்பவர் நற்பண்புகளோடு நீதியான வாழ்க்கை வாழ்பவராவார். அவர் கடவுளுக்கு பிரியமானவர். சுயசிச்சை, பட்சபாதமின்மை, மனத்தாழ்மை, இரக்கம், முன்னெச்சரிக்கை போன்ற பண்புகள் நல்லவரிடம் இருக்கும். அவர்கள் குடும்பமும் தழைக்கும் என்பது திருமறை தரும் உறுதிப்பாடு ஆகும். நீதிமொழிகள் 12:1-7 வரை உள்ள திருமறை பகுதியில் ஞானியாகிய சாலோமன் நீதிமான்களின் தழைக்கும் வாழ்வை குறிப்பிடுகிறார். நீதிமான்களாகிய நல்லவர்கள் பிறருடைய அறிவு சார்ந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்பவர்கள். நீதிமானின் திறமையும் பண்பும் உள்ள மனைவிதான் அவனுக்கு கிரீடமாயிருக்கின்றாள். அவளின் கடும் உழைப்பு, உண்மைத்தன்மை, ஞானம் போன்ற நற்குணங்கள் அடங்கியுள்ளன. அவளுடைய நன்னடத்தை அவளது கணவருக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து மற்றவர் பார்வையில் அவரை உயர்த்தி காட்டுகின்றது. மேலும் நல்லவர்களின் எண்ணங்கள் ஒழுக்க நெறிக்கு இணையானவை. கடவுளிடமும் மற்றவர்களிடமும் உள்ள அன்பு நீதிமான்களை தூண்டுவதால் அவர்களுடைய உள்நோக்கங்கள் நல்லவை. இங்கு வீடு என்பது நீதிமானுடைய குடும்பத்தையும் அவருடைய சந்ததியாரையும் குறிக்கின்றது. அவர்களின் வாழ்வு தலைமுறை தலைமுறையாய் தலைத்து நிற்கும். சங்கீதம் 37:25, நீதிமொழிகள் 3:33. நாம் நீதிமான்களாக வாழ்ந்தால் நாமும் நமது குடும்பங்களும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் பார்வையில் நிலைத்திருக்க முடியும். அதோடு தலைமுறை தலைமுறையாக கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இறைவனில் நிலைத்திருக்கும் குடும்பமாய் வாழ இறை நற்கரங்களில் நம்மை ஒப்படைப்போம். ஜெபம். நிலைவாழ்வை அருளும் இறையே, பிறருக்கு நன்மை செய்து தலைமுறை தலைமுறையாய் உம்மில் நிலைத்து நிற்க அருள்தாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.